1989 ஜானி ஜெயனிலாம் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஜெயலலிதாவோட அணியில சேர்ந்து முதல்ல சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறாரு. அந்த தேர்தலில் பழனிசாமிக்கு டஃப் கொடுத்தது பழனிசாமி தான். அதாவது அதிமுகவை சேர்ந்த பழனிசாமி இவர் போட்டியிட்டாரு, திமுகவை சேர்ந்த பழனிசாமி தான் இவருக்கு ஆப்போசிட்ல டஃப் கொடுத்து போட்டியிட்டாரு. அதுல ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா 1991 எலெக்ஷன்லையும் இவர் வெற்றியை பதிவு செய்யறாரு. அதுக்கப்புறமா நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் எதுவுமே அவர் ஜெயிக்கவே இல்லை, தொடர்ந்து தோல்வியை தான் தழுவிக்கிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறமா நடந்த 2011 தேர்தலில் தான் திரும்ப அதிமுக சார்பாக போட்டியிட்டு அந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போறாரு. இந்த 20 வருஷ கேப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வேற அரசியல்வாதியா இருந்திருந்தாலோ வேற தலைவர்களா இருந்திருந்தாலோ எதுக்கு நமக்கு இந்த அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்ல இருந்தே விலகி இருப்பாங்க. இல்லைன்னா ஜெயிக்கிற கட்சியில போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில போய் சேர்ந்துருவாங்க. ஆனா எடப்பாடி அப்படி பண்ணவே இல்லை. முழுக்கவே நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கட்சிக்காக உழைக்கலாம், மக்களுக்காக உழைக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே தொடர்ந்து பணிகளை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த உழைப்பு இருக்குல்ல, அதுதான் அவரை தலைமை வரைக்கும் கூட்டிட்டு போனதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.